கொள்ளமாளா இன்ப வெள்ளம் கோதில தந்திடும் என் வள்ளலேயோ வையங்கொண்ட வாமனாவோ என்றென்று நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்து ஈயாயே என்று பாடுகிறார். அனுபவிக்க குறையாமல் எல்லை காண முடியாத ஆனந்தமாகிய பெரும் கடலை அச்சுதனை மேன்மேலும் பெருகி செல்கின்ற இன்ப வெள்ளம் என்று முதல் அடியிலே அருளி செய்கிறார். எட்டாத உயரத்திலே உள்ள எம்பெருமானுடைய பகவத் விஷய இன்பரசத்தை அனுபவித்துக் கொண்டே வரும்போது அனுபவித்தது போதும் என்று தோன்றினாலோ இதை விட்டு இன்னொரு விஷயத்தை அனுபவிப்போம் என்று ஆசை பிறந்தாலோ அந்த இன்பத்திற்கு கோது, அதாவது இழுக்கு, அத்தகைய கோது இல்லாதபடி அவன் அனுகிரகம் பண்ணி அருளினான் என்று கூறுகிறார். இப்படி ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிற எனது வள்ளலே என்று சொல்லி ஓ என்கிறார். இப்போது இப்படி கூப்பிடும்படி பண்ண வேண்டும் என்று நீ முன்பே நினைத்திருந்தாயானால் வீற்றிருந்து ஏழுலகு பதிகத்திலே அப்படி என்னை அனுபவித்து இயங்கும்படி பண்ண வேணுமோ என்று கேட்கிறார். மகாபலியிடம் நீர் ஏற்று பெற்று இந்த பூமி முதலான உலகங்களை வேறு யாருக்கும் அடிமையாகாதபடி எல்லாவற்றையும் அளந்து கொண்ட வாமனமூர்த்தியே என்று ஆர்வத்தோடு பல திருநாமங்களை சொல்லி இரவிலும் பகலிலும் என அனைத்து நேரங்களிலும் நான் உன்னை விடாமல் கூப்பிட்டாலும் என் கண்களின் விடாய் தீரும்படி காணுமாறு என் முன்னே வந்து உன் நடை அழகை காட்டி சேவை சாதித்து நிற்கிறாய் இல்லை. என் கண்ணுக்கு புலப்படாமலும் நெஞ்சில் மறக்க ஒண்ணாமலும் செய்கிற ஆச்சரியமான சக்தி பொருந்தியவனே என் கண் காணுமாறு வரவேணும் என்று அழைக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.